ஸோ ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹேரில் நல்லா ஆயிலிங் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 டே ஃபுல்லாக ஆயிலிங் பண்ணி நான் ரெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹேரை வந்து நல்லா ஆயில் பண்ணிக்கணும். த செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, அதை நல்லா நீங்கள் டீடாங்கிள் பண்ணிக்கணும். ஸோ தட் உங்கள் மாஸ்க் வந்து அங்கங்கே வந்து இதுவாகாமல் ப்ராப்பராக ஈவனாக உங்களோட ஹேர் மாஸ்க் வந்து செட் ஆகும். ஸோ நம்ம நல்லா ஹேர் டீடாங்கிளிங் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஹேர் மாஸ்க் கிரைண்ட் பண்ணோம். எப்படி கிரைண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா? இந்த ஹேர் மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு எக் அண்ட் நல்லா பழுத்த ஒரு பனானா எடுத்திருக்கோம். எக்கில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் லேயர் இருக்கும். அந்த லேயர் எடுத்துட்டிங்கனாலே மோஸ்ட்டாக உங்களுக்கு அந்த கவிச்சி ஸ்மெல்லாம் வராது. ஸோ பனானாலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி எக்கில் இருக்க அந்த ஒயிட் லேயர் எடுத்துகிட்டோம் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்மளோட ஹேர் மாஸ்க் எடுத்துக்கிறோம். இதில் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம காரியல் ஹேர் ஆயில் ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணணும். பிகாஸ் நம்ம எக்கில் இருக்கிற ப்ரோட்டீனும் சரி, பனானாவில் இருக்க பயோட்டின் அண்ட் நம்ம காரியல் ஹேர் ஆயிலில் பார்த்திங்கன்னா ரிச் சோர்ஸ் ஆஃப் அயர்ன் இருக்குது. ஸோ இது மூணுமே நம்ம ஹேருக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். ஸோ அதனால் இந்த ஹேர் மாஸ்கில் இந்த மூணுமே ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ ஹேர் மாஸ்க் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இப்போ நம்ம அதோட ஃபோர்த் ஸ்டெப் எப்படி வந்து ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ண நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. ஐ கெஸ் உங்களுக்கு நல்லாவே பார்க்கலாம் கிட்ட. ஸோ இந்த ஹேர் மாஸ்க்கை நம்ம நல்லா ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஸ்கேல்ப் டு எண்ட் ஆஃப் யுவர் ஹேர் வரைக்குமே வந்து நீங்கள் நல்லா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் தான் இதில் இருக்க எல்லா பெனிஃபிட்ஸுமே கிடைக்கும். உங்களுக்கு வந்து எக்கில் இருக்கிற பெனிஃபிட்ஸும் சரி, அப்புறம் பனானாவில் இருக்கிற பெனிஃபிட்ஸும் சரி, உங்களுக்கு வந்து உங்கள் ஹேர் வந்து பயங்கரமாக ட்ரீட் பண்ணும். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஒரு இதுலேயுமே ஸ்டாண்ட்லேயுமே எடுத்து அப்ளை பண்ணணும். இருப்பேன் ஃபஸ்ட் நான் உங்களுக்கு உங்களோட ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணணும். அண்ட் தயவு செஞ்சு நீங்கள் என்ன மாதிரி இப்படி ரூமில் உட்காந்து பண்ணாதீங்க. பாத்ரூமில் உட்காந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல்லும் வந்து பனானாவோட ஸ்மெல்லும் வராமல் இருக்கும். ப்ளஸ் வந்து அங்கங்கே மெஸ்ஸி ஆகாமையும் இருப்பீங்க. அண்ட் ஆல்சோ மேக் ஷுவர் டு வேர் எனி ஓல்டு க்ளோத்ஸ், ஏதாவது வந்து பழைய க்ளோத் மாதிரி வேர் பண்ணிவிட்டு தென் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு அங்கங்கே ஸ்டெயின் ஆகிடும். ஸோ நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹேர் மாஸ்க்லாம் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது என் ஹேர். இந்த மாதிரி இருக்கிறத ஜஸ்ட் அப்படியே மேலே அப்ளை பண்ணிவிடுங்க உங்கள் ஸ்கேல்பில், உங்கள் மேலே ஹேருக்கு மட்டும். ஸோ தட் உங்கள் ஹேர் நல்லா பார்க்க ஷைனியாக இருக்கும். எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிடுங்க. ஒரு ட்ராப் கூட எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. ஸோ நல்லா நம்ம ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு 15 minutes அட்லீஸ்ட் நம்ம ரெஸ்ட் பண்ணியதுக்கப்புறம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிடலாம். அண்ட் மேக் ஷுவர் உங்கள் ஹேர் மாஸ்க் வந்து ட்ரை ஆகாமல் வந்து பார்த்துக்கணும். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது பெட்டர் லூக் வார்ம் வாட்டர் இல்லைன்னா வந்து நார்மல் பிளெயின் வாட்டரே யூஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஹாட் வாட்டர்லாம் வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. சென்ஸ் வந்து நம்ம எக் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றினோடனே நம்ம ஹேரில் யூஸ் பண்ண எக் வந்து நல்லா வந்து குக் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் தயவு செஞ்சு ஹாட் வாட்டர் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நார்மல் பிளெயின் வாட்டர், ரன்னிங் வாட்டரில் வந்து உங்கள் ஹேரை நல்லா வாஷ் பண்ணி இருக்கிற மாஸ்க்கை வந்து ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் மைல்ட் ஷாம்பூயிங் பண்ணுங்கள். எடுத்த உடனே டைரெக்டாக சும்மா லைட்டாக தண்ணி ஊற்றி ஷாம்பூயிங் பண்ணிடாதீங்க. அப்போ உங்களோட ஹேர் மாஸ்கில் நம்ம போட்டிருக்க பனானாவோ எக்கோ வந்து ப்ராப்பராக வராது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் வந்து ரன்னிங் வாட்டரில் உங்கள் ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு தென் மைல்ட் ஷாம்பூவிங் ஒரு 2 times பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் கண்டிஷ்னரோ சீரமோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு வந்து எக் அண்ட் பனானாவே வந்து ஒரு பெஸ்ட் கண்டிஷ்னர். ஸோ அதனால் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கண்டிஷ்னர்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லை. வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹேர் எப்படி இருக்குது, எப்படி நமக்கு ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஹாய் ஆல், நம்ம ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா டீடாங்கிள் பண்ணிட்டோம் ட்ரை பண்ணி. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் இப்படி தான் இருக்குது. டீடாங்கிள் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பன் போட்டிருக்கும் போதே தெரியும் லைக் எவ்வளோ வந்து ஹேர் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது. ஸோ
பார்த்தீங்களா எவ்வளோ ஷைனியாக இருக்குது ஹேருன்ட்டு. உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரிஸ்ப்ரியாக சாஃப்டாக உங்களுக்கு எப்படின்னா இந்த 1 வீக்குமே உங்கள் ஹேர் நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட் வாஷ் பண்ணுற வரைக்குமே உங்கள் ஹேர் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். அவ்வளோ ஒரு டெக்ஸ்சர். நீங்கள் உங்களுக்கு கிட்ட கூட நான் காட்டுறேன், இங்கே பாருங்கள். இவ்வளோ சில்கியாக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு அவ்வளோ ஷைனியாக இருக்கும். அதுவும் நீங்கள் வந்து நார்மல் இந்த வெளியே நீங்கள் கொஞ்சம் வெயிலெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் ஹேர் பார்க்க அவ்வளோ ஷைனியாக தெரியும். உங்களுக்கு நார்மல் சன்லைட்டில் அவ்வளோ அழகாக இருக்கும் உங்கள் ஹேர் பார்க்குறதுக்கே. கண்டிப்பாக நீங்கள் இது யூஸ் பண்ணி இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது மறக்காமல் நம்ம காரியல் ஹேர் ஆயிலை ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆக்சுவலாக 1 banana 1 egg, அதுக்கு வந்து 3 to 4 ஸ்பூன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு 2 banana 2 eggs எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். லைக் வந்து 6 ஸ்பூன்ஸ் ஆர் 7 ஸ்பூன்ஸ் கிட்ட. ஈவன் தோ நீங்கள் ஹேரில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து ஹேர் மாஸ்க் போடும்போது அதில் ஆயில் ஆட் பண்ணி பண்ணணும். இது ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் மாஸ்க் நீங்கள் எக் யூஸ் பண்ணியிருக்கீங்க, சப்போஸ் அந்த ஒயிட் எடுத்தாலுமே உங்களுக்கு எக் ஸ்மெல் வரும்ன்ற ஒரு பயம் இருந்ததுன்னா இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல்லை எடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பனானா அண்ட் எக் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட், ஓகேவா, ஒரு நல்ல ஒரு கண்டிஷனர் உங்கள் ஹேருக்கு. அது இல்லாமல் நீங்கள் எக்ஸஸாக வந்து ஹேர் ஆயிலாம் ஆட் பண்ணும் போது இன்னுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும் உங்கள் ஹேரு. ஸோ உங்களுக்கு அப்படியே நீங்கள் தொட்டு பார்த்தாலுமே உங்கள் ஹேர் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு பயம் இருக்கும், எக் ஆட் பண்ணியிருக்கோம், அவங்க வந்து அந்த ஒயிட் எடுக்க சொன்னாங்க, ஆனாலுமே வந்து எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு வந்து என் ஹேரில் அந்த ஸ்மெல் வரும்ன்ட்டு அப்படின்னு இருந்ததுன்னா இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு ஸ்மெல்லுமே வராது. இதுவும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஹேர் அந்த எக்கை ஆட் பண்ணியிருந்தாலுமே உங்கள் ஹேர் மாஸ்கில் என்ன தான் நீங்கள் இது பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லோ எதுவுமே வராது. ஈவன் பனானா ஸ்மெல் கூட உங்களுக்கு ரொம்ப மைல்டாக வரும் இதில். ஸோ வந்து நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த ஹேர் மாஸ்க் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஹேர் மாஸ்க் வந்து நான் வந்து வெஜிடேரியனாக நான் கம்ப்ளீட்லி வெஜிடேரியன், எகிடேரியன் கூட கிடையாது, நான் வெஜிடேரியன் கூட கிடையாது, அப்போ நாங்கள் என்ன பண்ணலான்ட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ உங்களுக்காகவே இன்னொரு ஹேர் மாஸ்க் டிப்பு வருது, அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இன்னொரு டவுட்டும் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும், சரி எக் அண்ட் பனானா மாஸ்க் வித் காரியல் ஹேர் ஆயில் சொல்லிட்டீங்க, காரியலில் நமக்கு என்ன இருக்குது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், பட் நம்ம ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுறதுல பனானாவில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, எக்கில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அதை பற்றி சொல்கிறேன். பனானா, எக் அண்ட் நம்ம காரியல் ஹேர் ஆயில் இதை மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேருக்கு நல்ல ப்ரோட்டீன், பயோட்டின் அண்ட் வந்து நல்ல ஷைனினஸ், அது மட்டும் இல்லாமல் வெரி இம்பார்ட்டன்ட் திங், நம்ம ஹேருக்கு பார்த்தீங்கன்னா ரிச் சோர்ஸ் ஆஃப் அயன் இருக்கிறதுனால நம்ம ஹேரோட க்ரோத்துக்கு, ஸ்கேல்புக்கு, ஹேரோட திக்னஸ், நரிஷ்மெண்ட் எல்லாத்துக்குமே ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம காரியலில் பர்ச்சேஸ் பண்ணி சில்கி ஸ்மூத்தான ஹேர் உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ மறக்காமல் காரியலில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம ஹேர் கிளிப் பண்ணி எப்படி இருக்குன்னு நான் காட்டட்டுமா? ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த ஹேர் மாஸ்க் ரெசிபியும் அண்ட் நம்ம காரியல் ஹேர் ஆயிலையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் கோமதி signing off from Karyal Vlogs. See you all in the next video. Bye.